ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்பார்ட்டா. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகியில் அயன், கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ராகியை உணவில் அதிகமாக சேர்த்துக்கும் போது நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ராகி லட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரெண்டையும் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ராகி மாவு ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு சாஸ்பேனை வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் சூடானதும் 1 கப் அளவு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு மேலே கசடுகள் இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டி அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ராகி மாவு கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி 2ஐயும் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஊற்றி ராகி மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ராகி மாவு நல்லா உதிரியாக இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு பத்தலைங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைம்ஸ் வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கேங்க. இதுக்கு மேலே வெள்ளைப்பாகு சேர்த்த வேண்டாம். வெள்ளைப்பாகு அதிகமாகிடுச்சுன்னா நாம் உருண்டை பிடிக்க முடியாதுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பெரிய உருண்டையாக்கிக்கலாம். இப்போது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம ராகி லட்டு ரெடி. இந்த ராகி லட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.